வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட பார்ட் 3 மூணாவது வீடியோ. ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன். ஸோ இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஆர் மாடல். இஆர் மாடல் அப்படின்னா என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இஆர் மாடல். இந்த இஆர் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஆர் மாடல் டு நோ த கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைன். அதாவது நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸோட கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இஆர் மாடல் ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் an diagram representation of database design. ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகிற டயக்ராம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சில ஒர்க் அதுக்கு முன்னாடி அதை டயக்ராமேட்டிக்காக நம்ம ட்ரா பண்ணி ஸோ அதை கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா ஸோ அந்த பில்டிங்க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பில்டிங்கில் என்னென்ன ரூம்ஸ், எவ்வளோ சைஸில், எத்தனை ஃப்ளோரு, ஸோ அதோட பேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஆல் த டீட்டெயில்ஸ் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த பில்டிங்கை பில்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸை கம்ப்யூட்டரில், அதாவது ப்ரோக்ராமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேனுவலாக ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் அந்த டேட்டாபேஸோட ஹோல் டிசைனையும் நம்ம ட்ரா பண்ணி டிசைன் பண்ணுவோம். ஸோ எல்லா கன்க்ளூஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே இது பர்ஃபெக்ட் டிசைன் அப்படின்னதுக்கப்புறம் தான் அதை சிஸ்டமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த இஆர் மாடல். சரிங்களா? திஸ் மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் எ கலெக்ஷன் ஆஃப் என்டைட்டிஸ். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்டைட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்டைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனிதிங் இன் தி ரியல் வேர்ல்டு. ஒரு ரியல் வேர்ல்டில் இருக்கிற எதை வேணாலும், எனி ஆப்ஜெக்ட். சரிங்களா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு என்டைட்டியாக நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி, ஒரு டாக், அனிமல் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி. சரிங்களா? ஒரு சேர், அது ஒரு என்டைட்டி. எனிதிங், எவரிதிங் இன் தி வேர்ல்டு நம்ம ஒரு என்டைட்டியாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணுற என்டைட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, தீஸ் என்டைட்டிஸ் வில் பி interconnected with each other with conditions and dependencies. இப்போது வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஒரு என்டைட்டி மட்டும் இல்லை, n நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் இருக்கும். அந்த n நம்பர் ஆஃப் என்டைட்டிஸும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டில் இருக்கும். சில என்டைட்டிஸ்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டில் இருக்கும். ஸோ எதை வச்சு, சம் கண்டிஷன்ஸ் அண்ட் சம் டிபெண்டன்சிஸை பேஸ் பண்ணி ஸோ அதை ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் மெம்பர்ஸ், சரிங்களா, ஃபாதர், மதர், சைல்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டில் இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸில், ஏதாவது ஒரு டிபெண்டன்ட்டில் ஸோ ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸில் நம்ம இருக்கிற என்டைட்டிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும் வித் சம் கண்டிஷன். சில கண்டிஷன் வச்சு அதை ஒன்றோட ஒன்று டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்தந்த டேட்டாபேஸ் டிசைன் பொறுத்து அமையும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு என்டைட்டி டிசைனை க்ரியேட் பண்ணி அந்த என்டைட்டி டிசைனை வச்சு ஒரு டேட்டாபேஸை உருவாக்குற கான்செப்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இஆர் மாடல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இது இஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஆர் மாடலிங் பேசிக் கான்செப்ட்ஸ். இந்த இஆர் மாடலிங்கில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா என்டைட்டி ஆர் என்டைட்டி டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 3 கான்செப்ட்ஸை தான் இந்த இஆர் மாடலிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒன்று ஒன்று என்னங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்டைட்டி ஆர் என்டைட்டி டைப். An entity can be anything a real world object. இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டை வேணாலும் நம்ம என்னவோ பண்ணலாம், ஒரு என்டைட்டியாக கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இன் எ கம்பெனிஸ் டேட்டாபேஸ் எம்ப்ளாயி, ஹெச்ஆர், மேனேஜர் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் என்டைட்டிஸ். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயி, ஹெச்ஆர் வந்து மேனேஜர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு என்டைட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். An entity is represented by a rectangular box. இதே நானே சொன்னேன் இல்லையா, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த இஆர் மாடல் அப்படிங்கிறதே டயக்ராம் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் ஒரு என்டைட்டியை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டு எழுதியிருப்பாங்க, அதுதான் அந்த என்டைட்டியோட நேம். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு என்டைட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி, ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்குள்ளே. சரிங்களா, இதுதான் என்டைட்டியை குறிக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் என்டைட்டி. இந்த என்டைட்டிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் என்டைட்டி அண்ட் வீக் என்டைட்டி அப்படின்னு ஒன்று, இன்னொன்று என்டைட்டி இன்ஸ்டன்ஸ். இது 3 தான் டைப்ஸ் ஆஃப் என்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்ட்ராங் என்டைட்டி என்ன எப்படி இருக்கும், வீக் என்டைட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் என்டைட்டி. ஸ்ட்ராங் என்டைட்டி அப்படின்னா என்னென்னா இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் எனி அதர் என்டைட்டி. இப்போது ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே மோர் தேன் 1 என்டைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சில என்டைட்டிஸ் இன்னொரு என்டைட்டியை டிஃபைன் பண்ணி இருக்கும். ஒரு சில என்டைட்டி எந்த ஒரு அதர் என்டைட்டிஸுமே டிஃபைன் பண்ணாமல் இருக்கும். சரிங்களா, ஸோ அது என்னங்கிறத எக்ஸாம்பிளில் கிளியர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராங் என்டைட்டி அப்படிங்கிறது எப்படின்னா எந்த ஒரு அதர் என்டைட்டியுமே டிஃபைன் பண்ணாமல் இருக்கிற என்டைட்டிஸை வந்து ஸ்ட்ராங் என்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் என்டைட்டி. இட் வில் ஹாவ் எ ப்ரைமரி கீ வித் இட். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராங் என்டைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரைமரி கீ அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் இருக்கும். ஏன்னா ப்ரைமரி கீ இருந்தால் மட்டும்தான் அதனால் யூனிக்காக ஆக்ட் பண்ண முடியும். அதனால தான் அதை ஸ்ட்ராங் என்டைட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது இட் இஸ் ரெப்ரசன்டட் பை 1 ரெக்டாங்கிள். ஸோ அதான் ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே இந்த என்டைட்டியை மென்ஷன் பண்ணுவாங்க. என்டைட்டினாவே ரெக்டாங்குலர் பாக்ஸு, அதுலேயும் ஸ்ட்ராங் என்டைட்டிக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, வீக் என்டைட்டிக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்ட்ராங் என்டைட்டிக்கு அவங்க கொடுக்குற டயக்ராம் சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இங்கே ஸ்க்ரீனில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸு, அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டைட்டி கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டைட்டியை நான் ஸ்ட்ராங் என்டைட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டின்னா அந்த என்டைட்டிக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ், அதை தான் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நேம், அவங்களுக்கு ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, தென் ஃபோன் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், பிளேஸு, அட்ரஸ்ஸு, தென் ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அட்மிஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், தென் ரோல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த என்டைட்டி ஸ்டூடெண்ட். சரிங்களா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட நேமில் அனதர் ஒன் ஸ்டூடெண்ட் கூட இருக்கலாம். சரிங்களா, அதே ஏஜில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கலாம், அதே டேட் ஆஃப் பர்த்தில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கலாம், அதே பிளேஸில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கலாம். பட் இந்த எல்லா ஸ்டூடெண்ட்டையும்
யூனிக்காக தனித்தன்மையாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்டு அட்மிஷன் நம்பர். ஸோ அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டெஃபினட்டாக ஒன்று தான் கொடுத்துருப்பாங்களே தவிர மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே நம்பரை அட்மிஷன் நம்பராக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அட்மிஷன் நம்பர் இஸ் த யூனிக் ஐடென்டிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஸோ அப்போது இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அட்மிஷன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டைட்டியில் அட்மிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கா? அதனால் இந்த என்டைட்டியை ஸ்ட்ராங் என்டைட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீக் என்டைட்டி. இந்த வீக் என்டைட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இட் டிபெண்டன்ட் ஆன் அதர் என்டைட்டிஸ். கண்டிப்பாக இந்த வீக் என்டைட்டிங்கிறது இன்னொரு என்டைட்டியை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இது தனித்தன்மையோடு இருக்காது. இட் டஸ் நாட் ஹாவ் எனி ப்ரைமரி கீ. இந்த வீக் என்டைட்டியில் ப்ரைமரி கீ அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. ஏன்னா ப்ரைமரி கீ இருந்துச்சுனாவே அது ஸ்ட்ராங் என்டைட்டி ஆகிடும். சரிங்களா? அதனால் வீக் என்டைட்டியில் ப்ரைமரி கீ இருக்காது. இட் ரெப்ரசன்டட் பை டபுள் ரெக்டாங்கிள். ஸோ இந்த வீக் என்டைட்டியை டபுள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரெக்டாங்கிள் சிம்பிள்குள்ளே மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டைட்டி கொடுத்துருக்கேன். இப்போ மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்ஸோட அட்ரிபியூட் என்னென்னலாம் இருக்கும்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி டோட்டல், ரேங்கு, ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸை மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் எதுவுமே பார்த்திங்கன்னா யுனிக் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ தமிழ் அப்படின்னா தமிழில் ஒரே மார்க்கை மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் வாங்கலாம். ஸோ அந்த இடத்துல அதை யூனிக்காக நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி டோட்டல்னால் ஒரே டோட்டலில் மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் இருக்கலாம். ஸோ அதுவும் யூனிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரிசல்ட் மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிருக்கலாம், மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மார்க் அப்படிங்கிற என்டைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்ரிபியூட்ஸ், அந்த அட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எதுவுமே யுனிக் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? ஸோ அப்போது இதில் ப்ரைமரி கீயே இல்லை. அதனால் இது வீக் என்டைட்டி. பிகாஸ் இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ மார்க் அப்படிங்கிறது தனியாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எந்த மீனிங்குமே இல்லை. மார்க் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க். அப்போது இந்த மார்க்குங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இது வீக் என்டைட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்டைட்டி இன்ஸ்டன்ஸ். The instances are the values for the entity. ஒரு என்டைட்டிக்கு நம்ம கொடுக்குற வேல்யூக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ். நான் அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் இன்ஸ்டன்சஸ். சரிங்களா? ஸ்க்ரீனில் ஒரு டேபிள் காலமில் நிறையா என்டைட்டி அதோட இன்ஸ்டன்சஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கோம். ஹியூமன் அப்படின்னு ஒரு என்டைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமனில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். வேல்யூ மேல் அப்படின்னு ஒன்று, ஃபீமேல் அப்படின்னு ஒன்று. சரிங்களா? அடுத்தது இப்போ அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு என்டைட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் வெரைட்டி ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்கும் வேல்யூஸ். டாக், கேட், லயன், டைகர், லைக் தட். சரிங்களா? தீஸ் ஆர் த இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த என்டைட்டி. தென் ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ஜினியர், டாக்டர், லாயர், டீச்சர், தீஸ் ஆர் த instance of the job entity. Next actors, Ajit, Vijay, Vikram, these are the instance of actors entity. ஸோ அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற என்டைட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லேப்டாப், மொபைல், ஸோ இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எவரி என்டைட்டிஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ், மோர் தேன் ஒன் இன்ஸ்டன்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்டைட்டியோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அட்ரிபியூட்ஸ். இந்த அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா இன்ஃபர்மேஷன் எபோட் தட் என்டைட்டி. ஒரு என்டைட்டியை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன். இப்போ எக்ஸாம்பிள் என்டைட்டி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்டைட்டினா அந்த ஸ்டூடெண்ட் பற்றி உண்டான இன்ஃபர்மேஷனை தான் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஸ்டூடெண்ட் அப்படின்னா அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர், நேமு, ஏஜு, அட்ரஸ்ஸு, ஃபாதர் நேம், இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்டைட்டி பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன் அதை தான் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் டிஸ்கிரைப், குவான்டிஃபை, குவாலிஃபை, கிளாஸிஃபை அண்ட் ஸ்பெசிஃபை an entity.
ஒரு என்டிட்டியை இது டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை, அதோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதோட குவான்டிட்டியை மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் வில் ஹாவ் எ சிங்கிள் வேல்யூ. இப்போ ஒரு அட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா அந்த அட்ரிபியூட் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்க முடியும். மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அட்ரிபியூட்டில் இருக்காது. ஸோ அடுத்தது, வேல்யூ கேன் பி எ நம்பர் ஆர் கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங். இந்த அட்ரிபியூட்ஸுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ், இப்போ நேம் அப்படின்னா அந்த நேமுக்கு கீழே என்ன வரும், ஒரு கேரக்டர், அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டரை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நேம் அப்படின்னா அது கீழே ஸ்ட்ரிங் வரும். இப்போ ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் வைக்கிறோன்னா அந்த ஏஜுக்கு கீழே வரதெல்லாம் நம்பரில் சொல்லுவோம். ஏஜை நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போது ஒரு அட்ரிபியூட்ஸுக்கு உண்டான வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த வேல்யூஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா நம்பராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். These are the values of the attribute. Next, types of attributes. இந்த attributesல எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். இதில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று கீ அட்ரிபியூட், சிம்பிள் அட்ரிபியூட், காம்போசிட் அட்ரிபியூட், சிங்கிள் வேல்யூடு அட்ரிபியூட், மல்டி வேல்யூடு அட்ரிபியூட். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அட்ரிபியூட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதில் கீ அட்ரிபியூட். இந்த கீ அட்ரிபியூட் என்ன அப்படின்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் எ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an entity. ஒரு என்டைட்டியோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை டெஸ்கிரைப் பண்ணுறது தான் கீ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டைட்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டோட என்டைட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறையா அட்ரிபியூட்ஸ். இந்த அட்ரிபியூட்ஸை வந்து எந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓவல் சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓவல் சிம்பிள் கனெக்டட் வித் லைன், ஒரு லைனோட அது என்ன இருக்கும், அந்த என்டைட்டியோட கனெக்டாக இருக்கும். அதை தான் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டைட்டியில் நான் இங்கே ஸ்க்ரீனில் 2 அட்ரிபியூட் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன, அட்மிஷன் நம்பர் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட்டு, நேம் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட். இப்போது இந்த இதில் எது வந்து கீ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம்? அட்மிஷன் நம்பரை கீ அட்ரிபியூட்னு சொல்லுவோமா, நேமை கீ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதில் அட்மிஷன் நம்பர் தான் கீ அட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதில் நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரே நேமில் 2 ஸ்டூடெண்ட் கூட இருக்கலாம் ஒரு கிளாஸில். நம்ம அப்படி ஒரு நேமில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஒரு கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் நம்ம போட முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நான் நேம் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டு கீழே வேல்யூஸ் நான் கொடுக்கும்போது 2 பேரை ஒரே நேமில் கொடுக்கலாம், சரிங்களா? அப்போது அது வந்து யூனிக் கிடையாது. நேமை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை யூனிக் ஐடென்டிட்டி பண்ண முடியாது, சரிங்களா? அப்போது அட்மிஷன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரே நேமில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பட் 2 பேர்த்துக்கும் அட்மிஷன் நம்பர், அவங்க அட்மிஷன் ஆகிறப்ப அவங்களுக்கு அட்மிஷன் நம்பர் ப்ரொவைட் பண்ணது 2 பேர்த்துக்கும் 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த அட்மிஷன் நம்பரை வச்சு பர்டிகுலராக ஒரு பர்சனை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 2 அட்ரிபியூட்ஸில் அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது கீ அட்ரிபியூட். இதை தான் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? அடுத்தது சிம்பிள் அட்ரிபியூட். சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் cannot பி செப்பரேட்டட். அதாவது ஒரு அட்ரிபியூட்டை மேலும் சப் டிவைடட் இன்ட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். பட் எல்லா அட்ரிபியூட்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. சில அட்ரிபியூட்டை நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ என்னங்கிறது எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். பட் சிம்பிள் அட்ரிபியூட் அப்படிங்கிறது அந்த அட்ரிபியூட்டை டிஃப்ரெண்ட்டாக பிரிக்க முடியாது. அதுதான் சிம்பிள் அட்ரிபியூட். இன்னொன்று சொல்லணுன்னா, ஹேவிங் எ சிங்கிள் வேல்யூ. இந்த சிம்பிள் அட்ரிபியூட்டுக்கு வேல்யூஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுதான் சிம்பிள் அட்ரிபியூட். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் நம்ம வைக்கலாம். ஸ்டூடெண்ட்டு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு செக்ஷன், ஏதோ ஒரு செக்ஷனில் இருப்பாங்க. அப்போ ஒரே ஸ்டூடெண்ட்
மோர் தேன் ஒன் செக்ஷன்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுனா ஏதாவது ஒரு செக்ஷனில் தான் இருப்பாங்க. அப்போது செக்ஷன் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை சப்டிவைட் பண்ண முடியாது. செக்ஷன் 1 செக்ஷன் 2 அப்படிலாம் பிரிக்க முடியாது. செக்ஷன் அப்படின்னா ஒன்று, அவ்வளோதான். ஸோ அதனால் இதுக்கு பேர் சிம்பிள் அட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் காம்போசிட் அட்ரிபியூட். இந்த காம்போசிட் அட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா, இட் கேன் பி சப்டிவைடட் இன்டு சிம்பிள் அட்ரிபியூட் வித்தவுட் சேஞ்ச் தி மீனிங் ஆஃப் தட் அட்ரிபியூட். ஒரு அட்ரிபியூட்டோட மீனிங்கை சேஞ்ச் பண்ணாமையே அந்த அட்ரிபியூட்டை மேலும் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா அது காம்போசிட் அட்ரிபியூட். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு நேம் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த நேம்ங்கிற அட்ரிபியூட் வந்து மேலும் அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட்டு நேம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ சில இமெயில் ஐடிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னாவே இது இருக்கும். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ அது என்ன அர்த்தம்? இப்போ நேம் அப்படிங்கிற ஒரே அட்ரிபியூட் சப்டிவைடட் இன்ட்டு 2 அட்ரிபியூட்டாக பிரிச்சுருக்காங்க. அப்போ ஒரு சிம்பிள் அட்ரிபியூட்டை காம்போசிட் அட்ரிபியூட்டாக ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க. என்னென்னா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த இடத்துல நேம்ங்கிறது அட்ரிபியூட் வந்து காம்போசிட் அட்ரிபியூட். சில ஃபார்மில் நேம் வந்து ஒரே ஒரு அட்ரிபியூட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அது வந்து சிம்பிள் அட்ரிபியூட். எந்த இடத்துல நேமையே ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல அது காம்போசிட் அட்ரிபியூட். இப்போ ஒரு அட்ரிபியூட்டை சப்டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா அது காம்போசிட் அட்ரிபியூட். ஒரு அட்ரிபியூட்டை டிவைடே பண்ண முடியாது அப்படின்னா அது சிம்பிள் அட்ரிபியூட். நெக்ஸ்ட்டு சிங்கிள் வேல்யூடு அட்ரிபியூட். இந்த சிங்கிள் வேல்யூடு அட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா, இட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ ஃபார் த அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட்டுக்கு கீழே நம்ம வேல்யூ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அது சிங்கிள் வேல்யூடு அட்ரிபியூட். இப்போ ஸ்க்ரீனில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏஜுங்கிறது ஒரு அட்ரிபியூட். அது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டைட்டியோட ஒரு அட்ரிபியூட்டோட பேர் ஏஜ். அப்போ அந்த ஏஜுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது ஒரு பர்சனுக்கு ஒரு ஏஜ் தான் நம்ம கொடுக்க முடியும், சரியா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் 15, 16 அப்படின்னு 2 கொடுக்க முடியுமா? டெஃபினெட்லி நோ சான்ஸ். கண்டிப்பாக ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ரோல் நம்பர். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். மோர் தேன் ஒன் ரோல் நம்பரை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது சிங்கிள் வேல்யூடு அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மல்டி வேல்யூடு அட்ரிபியூட்ஸ். இந்த மல்டி வேல்யூடு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் ஹேஸ் மோர் தேன் ஒன் வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் அட்ரிபியூட். அந்த ஒரு அட்ரிபியூட்டுக்கே வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்ம மோர் தேன் ஒன் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு அட்ரிபியூட்டுக்கு மோர் தேன் ஒன் வேல்யூஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா அது மல்டி வேல்யூடு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், டிகிரி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டிகிரி அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டிகிரி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. மோர் தேன் ஒன் டிகிரி படிக்கலாம். ஸோ அப்படி படிக்கும்போது இப்போது ஒரு டேட்டா பேஸில் அவரோட டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஒரு எம்ப்ளாயி வச்சுக்குவோம். ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட பயோடேட்டாவை நான் கம்ப்யூட்டரில் டேட்டா பேஸ்க்குள்ளே சேவ் பண்ணுறேன். அப்போ அவரோட டீட்டெயில்ஸை நான் சேவ் பண்ணும்போது டிகிரி, அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் நான் வச்சுருக்கேன். அந்த அட்ரிபியூட்டில் அவர் வேல்யூ கொடுத்தது என்ன அப்படின்னா 2 டிகிரி படிச்சிருக்காரு. ஒன்று பிடெக், இன்னொன்று எம்பிஏ. அப்போ இந்த இடத்துல அந்த டிகிரி அப்படிங்கிற அந்த அட்ரிபியூட்டில் நான் 2 வேல்யூ கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த அட்ரிபியூட்லாம் வருதோ அது மல்டி வேல்யூடு அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட். இப்போ ஒரு கஸ்டமர் அல்லது ஒரு எம்ப்ளாயி மோர் தேன் ஒன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட்டு, ஹெச்டிஎஃப்சியில் ஒரு அக்கௌண்ட், இந்த மாதிரி வச்சுருக்கலாம். அப்போது ஒரு எம்ப்ளாயோட பேங்க் அக்கௌண்ட்டை நான் டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணும்போது அவர் 2 அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னா 2ஐயும் நான் சேவ் பண்ணும். அப்போ அந்த இடத்துல 2 வேல்யூஸ் வரும். ஸோ தட் இஸ் மல்டி வேல்யூடு அட்ரிபியூட். ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், என்ன அட்ரிபியூட்னாவே கண்டிப்பாக அதில் ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் இந்த மல்டி வேல்யூடு அட்ரிபியூட் வந்து ப்ரெசென்ட் ஆகுதோ அந்த மல்டி வேல்யூடு அட்ரிபியூட், இது வந்து காம்போசிட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாமா? இந்த காம்போசிட் அட்ரிபியூட்டை எகைன் சப்டிவைடட் இன்ட்டு சிம்பிள் அட்ரிபியூட்டாக மாற்றிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்?
இப்போ டிகிரி அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் அப்படின்னா டிகிரி 1 டிகிரி 2 அப்படி பிரிச்சுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது டிகிரி 1ல் பிடெக், டிகிரி 2ல் எம்பிஏ அப்படி கொடுத்துக்கலாம். பட் டேட்டா பேஸில் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஃபீல்டு ஒரு அட்ரிபியூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ தான் நம்ம கொடுக்க முடியும். மோர் தென் ஒன் வேல்யூஸை நம்ம கமா கொடுத்துலாம் கொடுக்க முடியாது. அப்போது இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த காம்போசிட் அட்ரிபியூட்டாக வர்றதை சிம்பிள் அட்ரிபியூட்டாக சப்டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஃபஸ்ட்டு இந்த இஆர் மாடலை நம்ம டிசைன் பண்ணும்போது எந்தெந்த எந்த என்டைட்டியை டிஃபைன் பண்ணியிருக்கு, இந்த என்டைட்டியில் எத்தனை அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அந்த அட்ரிபியூட் வந்து கீ அட்ரிபியூட்டா இல்லை சிம்பிள் அட்ரிபியூட்டா இல்லை காம்போசிட்டா சிங்கிள் வேல்யூடாலாம் நம்ம டயக்ராமில் ரெப்ரசன்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணால் ஈஸியாக மிஸ்டேக் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் டேட்டாபேஸ் டிசைனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற கான்செப்ட் தான் இஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதோட இந்த செஷன் முடிஞ்சது. ஸோ இதில் வந்து நம்ம 2 டாபிக் பார்த்தோம். இஆர் மாடலோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, அடுத்தது அட்ரிபியூட்னா என்ன, என்டைட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்னும் ஒன்று இருக்குது ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.